சாருகேசி இந்த மேடை நாடகத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. பார்த்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பயம் வந்துடுச்சு. ஏன்னா ஒரு சில நேரத்தில் திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இங்கே எதுக்கு வந்தோம்லாம் யோசிப்போம். அந்த மாதிரி சாருகேசிக்கு நடந்த மாதிரி நமக்கு நடந்துட்டா அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு. என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. ஒரு 2-3 நாள் ஒரு மாதிரி நிறைய யோசிக்க வச்சது. இருக்கிற வாழ்க்கையை நமக்கு தெளிவாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும், அடுத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம யாருக்காவது பிரயோஜனமாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை இன்னும் நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தது அந்த படைப்பு. விஜயம் சார், உங்களோடு பயணித்தது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கவங்கள சினிமா எப்பவும் விடவே விடாது. அப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். அப்படி ஒரு மனிதரோடு பயணப்பட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நேரத்துக்கு கொடுக்குற மரியாதை இருக்குல்ல. இப்போ மதுமம் கிளம்புனாங்க, கரெக்டாக டைம் பார்த்துட்டு கிளம்பியாச்சான்னு சொல்லி வாட்சை பார்த்துட்டு போயாச்சுன்னதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸாக உட்காந்தார். நான் சார்கிட்ட சொன்னேன், ஜேபி சார்கிட்ட, இதுதான் சார் இருக்கேன், இதுதான் நம்மளை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எங்கே போனாலும் 10 நிமிஷம் முன்னாடி போகணும் அப்படின்னு எங்கள் குருநாதர் சொல்லுவார். அந்த 10 நிமிஷம் முன்னாடி போனதான் என் வாழ்க்கையே மாற்றுச்சு. நாடோடிகள் கதை சொல்ல போகிறேன். 10 மணிக்கு எனக்கு நேரம் கொடுத்துருக்காங்க. 9:45 போயிட்டு நான் கீழேருந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன், சார் நான் வந்துட்டேன், இன்னும் 10 நிமிஷத்தில் மேலே வந்துடுறேன் அப்படின்னு. போய் கதவை தட்டினோடனே, கதவை திறந்தோடனே சொன்னார், இந்த படம் நம்ம பண்ணுறோம், இப்போ கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னங்க கதையை கேட்கல அப்படின்னு. இல்லை, நான் இது வரைக்கும் 40 பேர்கிட்ட கேட்டிருக்கேன், யாருமே சொன்ன நேரத்துக்கு வரல, நீ ஒருத்தன் தான் 10 நிமிஷம் முன்னாடி வந்த, அதனாலே இந்த படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த நேரத்துக்கு மரியாதை கொடுக்குறவங்கள பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அப்படி தான் நான் சாரை பார்த்தேன். என் குருநாதரோட வேறொரு உருவமாக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம் சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஞாபக சக்தி. நான் அந்த மேடையில் அந்த நாடகம் பார்க்கும்போது உங்களை தான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் சுரேஷ் அண்ணன் கூப்பிட்டாரு. சுரேஷ் அண்ணனை பற்றி சொல்லணும்னா, நான் படித்த பள்ளியில் எனக்கு முன்னாள் மாணவர் அவர். என்னுடைய குருநாதரோட பயணப்படும்போது ஒவ்வொரு முறை ஏதோ ஒரு விஷயம் வரும்போது சுரேஷ் அண்ணன் பேரை சொல்லுவார் எங்கள் டைரக்டர். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோ பரபரப்பான இயக்குனர், அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார். அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் டைரக்டர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஷூட் போகும்போது ஒன்றும் இல்லை, நீ வா நெல் உட்கார், ஏன் பதட்டமாதிர அப்படின்னு சொல்லி முதல்ல கொண்டு போய் மேம் முன்னாடி உட்கார வச்சாங்க. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயம். முதல்ல ஷார்ட்டை சுபாஷினி மேம் கிட்ட போய் இப்படி பார்த்து பேசணும். எனக்கு அண்ணே எனக்கு முதல்ல தனியாக ஏதாவது எடுங்கண்ணே, கொஞ்சம் நான் வார்ம் அப் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பேச வந்துடும் அப்படின்னு. அப்படி எடுத்துகிட்டு போய் எனக்கு ஆனால் உங்களோட இருக்கும்போது டைரக்டரோட இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம டைரக்டரோட பேசிகிட்டு இருந்த மாதிரி, நம்ம டைரக்டரோட ஒர்க் பண்ண மாதிரி தான் ஒரு உணர்வு இருந்தது. இந்த நேரத்தில் என் குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு குரு கிடைச்சதுக்கு நாங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய சின்ன சின்ன இயக்கத்திலும் எங்கள் டைரக்டர் இருப்பார். அவரை பற்றி பேசாத நாளே கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் எங்களுக்குள்ளெல்லாம் கலந்துருக்கார், அப்படி தான் நான் நினைப்பேன். அப்புறம் இதில் இருக்க எல்லாமே என் சொந்தம்தான். எல்லாத்தையும் ஆரம்பிச்சேன்னா போயிட்டே இருக்கும். இந்த ட்ராமா பார்த்து முடிச்சாச்சு. இந்த படைப்பு ஆகப்போகுது, திரைப்படமாக போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோல் 2 இருந்தது. அதில் ஒன்று தலைவாசல் விஜய் அண்ணா கொடுத்துட்டாங்க. இன்னொன்று ரொம்ப பிடிச்சது ராகதேவன். அதுக்கு பாடணும், நமக்கு வராது, நல்லா பாட்டு நான் அப்படியே பார்த்துட்டு இருந்துச்சு. ஆனால் இல்லைண்ணே எனக்கு ஒன்றும் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் உள்ளே இருக்கணும். சரி, அப்போ நீ டைரக்டராகவே வந்துரு, நீயே இந்த கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அண்ணன். இந்த படைப்புக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு இடம் ஏற்படுத்தி கொடுத்து என்னை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. நன்றி அண்ணா, தேங்க்யூ. தேனிசை தென்றல் தேவா, அந்த பேரை கேட்டாலே ஒரு சிலிர்ப்பு வரும்.
அவ்வளோ சந்தோஷம் வரும், மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும். 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கதையை தூக்கிட்டு வந்தேன், அந்த கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது, அடுத்து ஆரம்பிச்சிடுவோம், பண்ணிடுவோண்ணே. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சக நண்பர்கள், தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சார் அப்படி இருந்துச்சு சார், வசனம் சூப்பராக இருந்துச்சு சார். இந்த ரிச்சர்டு இருக்கான தம்பி எடிட்டர் ரிச்சர்டு என்ன பண்ணுவான்னா, ஆனால் எங்கே இருக்கேன்லாம் கேட்கவே மாட்டான். 3 மணிக்கு வந்துடுண்ணா அப்படின்னா, டே நான் எங்கே இருக்கேன்னு கேட்கவே மாட்டேன். இல்லை நான் பரவாயில்ல நான் வந்துடுறேன். டே அப்படி ஒரு சொந்தம் எல்லாம் அப்படி அண்ணன் தம்பி இப்படி ஒரு உறவா ஒரு 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 ரத்தமும் சதையுமான ஒரு படைப்பாக சாருகேசி வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாகும். சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி மனசுக்கு நெருக்கமான திரைப்படங்கள் தான் இப்போ ரொம்ப ஆழமாக நம் தமிழ் சொந்தங்களுக்குள்ளே பரவிக்கிட்டு இருக்கு, இறங்கிக்கிட்டு இருக்கு, குடும்பமாக வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த படைப்பில் சாருகேசியும் ஒரு படைப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். நன்றி. வெல்வோம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னென்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ளே ஏற்படுத்துது. இம்மீடியட்டாக கனெக்ட் ஆக முடியுது. இதுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு 2 பேர் போதும் இல்லை, வைஜிஎம் அண்ணா அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வைஜிஎம் அண்ணா கூட நான் யுத்தம் செய் பண்ணும்போது நிறைய நாள் நைட் ஷூட் தான், மிஸ்கின் சார் ஷூட்டில். அவர் ரொம்ப நல்லா விசில் அடிப்பாருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த நைட் ஷூட்டில் ஒரு பிசுறு தட்டாமல் அவ்வளோ அற்புதமாக விசில் அடிப்பார். நம்மளுக்கு சின்னோண்டு எதாவது பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஊர் புறத்தை மட்டும் அடிப்போம், அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. பட் நான் அந்த ஷூட்டில் முழுமையாக அதை ரசிச்சிருக்கேன். அவர் விசில் அடிக்கும்போது நான் மைக்கை பிடிப்பேன். ஏன்னா யூனிட்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்படி இது செய்கிறீங்கன்னா, எனக்கு பாடணுன்னு ரொம்ப ஆசை ஜேபி, பட் எனக்கு பாட வராது, அதனால் விசில் அடிக்க ஆரம்பித்து அது அப்படியே செட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அது சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பவான் கூட நான் அப்போ நடித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது தான், சாருகேசி சரியில்லை அப்படிங்கிறது. கனி சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். சில நேரத்தில் ஹால்லேருந்து ஏஞ்சி ரூமுக்கு போவேன், ஆனால் போய் சேர்ந்தப்புறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லேப்ஸ். அது ஏஜ் ரிலேட்டடாக இல்லை என்னன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் சட்டுன்னு மறந்து போவோம். ஏந்திரிச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மைண்டில் இருக்கும், நடுவில் வேறு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்டில் எதுக்கு அங்கே போனோங்கிறது மறந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் வைஜிஎம் அண்ணாவோட கேரக்டர் வரும். அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டராக தான் நான் அங்கே வந்திருக்கேன். நான் வேலை பார்த்த அந்த சந்தோஷமான தருணங்கள், தலைவாசல் விஜய் சார், வைஜிஎம் அண்ணா, இவங்க கூட தான் என்னோடய காம்பினேஷன். அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அவர் பேர் அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அசாத்தியமான படங்கள்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக, அதை பற்றிலாம் எதுவும் அது எப்படி அந்த தன்னடக்கம் வருதுன்னா தெரியல. அவர் இயல்புலேயே இருக்க போல இருக்காது. அவர் பண்ணியிருக்க அந்த படங்களோட லிஸ்ட்டு பார்த்தோன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு தெரியும். அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே வேறு யாரோ பண்ணாங்க மாதிரி அவர் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருப்பார். அது அவருடைய தட்ஸ் இஸ் கிளாஸ். அவர் பேச்சிலையோ எங்கேயுமோ ஏன்னா நம்மளை அறியாமல் கொஞ்சோண்டு நம்ம ஜெயிச்சிட்டாலே கொஞ்சம் அகந்த மண்டைக்கு வந்துடும். பட் அதை அவர்கிட்ட நான் பார்த்தது இல்லை. நிறைய அவர் கூட ஃபோனில் உரையாடல் தான் எனக்கு. கொஞ்சோண்டு கூட நான் அது பார்த்ததில்லை. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சார். தேவா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்களை சந்தித்தது. ஆனால் ரசிகனாக உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை. ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே என்னை அழைத்ததுக்கு நன்றி. This play, which is a super hit blockbuster as a play, has become a film and is going to see the light of day very, very soon. And what a combination to give this to the audience. எங்களுக்கெல்லாம் நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன்.
எங்களுக்கெல்லாம் வந்து பாஷாக்கு முன் பாஷாக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம்னு வரும்பொழுது. அந்த பாஷாவே எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிற போது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. அண்ட் அவரோட டைரெக்ஷனில் நானும் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையை கொடுக்குது. அண்ட் நான் கூட நடித்த திரு சமுத்திரக்கனி அவர்கள், அவரும் மேடை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான். அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்தில் நடித்தோங்கிறது எனக்கு பெருமை. அண்ட் வாட் வண்டர்ஃபுல் மியூசிக். ஏன்னா திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் அ மியூசிஷியன். ஒரு இசைக்கலைஞரை பற்றின கதை தான் இந்த படம். நிஜமாகவே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் திரைக்கு வந்து உங்கள் எல்லார்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசைக்கலைஞர் பற்றின படத்தை என்னுடைய ஃபேவரட், ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் தேவா சார் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதுங்கிறது நீங்கள்லாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஒரு சங்கராபரணம், ஒரு சிந்து பைரவி அப்படின்னு யோசிக்கும்போது சாருகேசிக்கு தேவா சாரா எப்படிங்க, சிங்கே ஆகலையே, ஹே ஹே அதுதான் அவருடைய ஹால்மார்க்கு, எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டார் நீங்களாம் யோசிப்பீங்க. தயவுசெய்து படத்தை பாருங்கள். இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு பாடலையும் பாருங்கள். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அ ஜீனியஸ் தேவா சார் இஸ் வென் யூ see and watch this film and experience the music in this film. I am so happy. It's a galaxy of artists who have performed. எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலேயும் மரியாதைனாலேயும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. உருவங்கள் மாறலாம் எங்கள் அப்பாவுடைய 100வது படத்தில் அவருக்கு பேர் ஹாசினி மேம், திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர். உருவங்கள் மாறலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது 80s இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் ஷுவர் சாருகேசி வில் ஆல்சோ reach that success with all your blessings. மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்கில். அதில் வந்து அக்கினேனி ஃபேமிலி 3 generations அந்த படத்தில் நடித்தாங்க. நாகேஸ்வரராவ் காரு, நாகார்ஜுனாஜி அண்ட் both the sons நாக சைத்தன்யா அகில். நான் பெருமையாக சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் 3 தலைமுறை ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னா அது இந்த சாருகேசியில் தான். நான் ரொம்ப பெருமை பீத்திக்கிறேன்னே சொல்லுங்களாம். ஏன்னா எங்கள் அப்பா, நான், அஃப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலாம் நாங்கள் நடிக்கலை, பட் எங்கள் அப்பா, நான் அண்ட் எங்கள் அப்பாவுடைய சின்ன வயசு சாருகேசியாக என் மகன் ரித்விக் இந்த படத்தில் அறிமுகமாகறான். அவன் வந்து இந்த பக்கம் இந்த ஜீனுன்னா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்ரியோடைய கொள்ளு பேரன். அண்ட் இஸ் டேக்கன் அப் சிங்கிங் ஆஸ் அ ஃபுல் டைம் கரியர். ஸோ இந்த படத்தில் தேவா அங்கிளோட பிளெஸிங்கோட ஒரு சின்ன பாட்டும் பாடியிருக்கான். தியாகராஜ பாகவதர் மாதிரி பாடிக்கிட்டே நடிச்சிட்டான் என் பிள்ளை இந்த படத்தில். So I'm very, very, very proud and pleased to be part of such a brilliant project and such a wonderful team of amazing actors, and a big thank you to Arun. ஏன்னா எல்லாரும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைமில், இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை ஈரோடில் போட்டிருக்கேன், இந்த ட்ராமாவுக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்குது, இந்த படத்தை நான் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லோரும் நீங்கள் தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும். இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் அ ஃபிலிம் ஆஃப் திஸ் கைண்ட், பட் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் touch some chord somewhere in all your hearts at some point in time. ஏதாவது ஒரு சீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு உங்களை வந்து இந்த படம் வந்து நிகழ வைக்கும். என்னை பல தடவை நிகழ வச்சுருக்கு இந்த படம். அதுவும் எனக்கு பிரச்சனை என்னென்னா, எங்கள் அப்பா சாவறதை நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன். நான் பரீட்சைக்கு நேரமாச்சு கிளைமேக்ஸ் நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்ததில்லை. நான் கட் பண்ணிவிடுவேன் சீனை, போட மாட்டேன், பார்க்க மாட்டேன். இதில் உக்காத்தி வச்சு இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வச்சார் இந்த சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் பண்ண வேலை தான். But amazingly made film, amazingly made and wonderful cast and crew. And இந்த சாருகேசியோட வாழ்க்கை பயணத்தில் உண்மையான பாக்கியமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா சுதா மகேந்திரா, ஹூஸ் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட். ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப முழுமையாக நம்புகிறவோ. அந்த விஷயத்தில்
எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தலைங்களுக்கும் வாய்ச்ச மனைவிகள் நல்ல மனைவிகள். அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் தான். ஸோ தேங்க்யூம்மா ஃபார் பீயிங் தட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மை ஃபாதர் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகெயின். ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம் இன் த தியேட்டர். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்தப்போ 2வது தடவை பாருங்கள். பட் தயவுசெய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்கள். இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும். உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வைங்க. ஒன்ஸ் அகெயின் என்னை மதித்து இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மத்தியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு I thank the entire team and Suresh Krishna uncle for this amazing opportunity. Thank you very much. அமர்ந்திருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் மேடையில் உட்காந்துருக்கும் போது நான் என்ன பேசுறதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுரேஷ் கிருஷ்ணா சார் அப்படிங்கிற ஒரு லெஜெண்டரி டைரக்டர், a fantastic human being, a very simple person with a very great heart. Thank you very much for giving me this role, sir. ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இது. அண்ட் கனி, ஜேபி, அதுக்கப்புறம் ரம்யா, அண்ட் தென் ராஜ் ஐயப்பா, ஒய்ஜி மகேந்திரன் சார், இவங்களோடலாம் நடிக்கிறது சுஹாசினி மேம் அவங்க. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் எஸ்பெஷலி இதில் நான் ரொம்ப பேச விரும்பல. I just wanted to say thanks to Suresh Krishna sir, because ஒர்க் பண்ண அந்த ஒரு 8 நாள் 7 நாள் வந்து என்னுடைய ஒர்க்கில் வந்து எவ்ரி டே வாஸ் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி ஃப்ரம் சுஹாசினி ஜி அண்ட் ஒய்ஜி மகேந்திரன் சார். அந்த கர்நாடிக் சாங்ஸை வந்து நம்ம ஆஃப் லேட் இந்த பேன் இண்டியன் ஃபிலிம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் யூ ஹேட் லாட் ஆஃப் actors coming from all over the region acting in all the languages போது அந்த கமாண்ட் ஓவர் த லாங்குவேஜ் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறதுக்கு, அதை பை ஹார்ட் பண்ணி கிவிங் த கரெக்ட் எமோஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ்னு. ஸோ ஒரு கர்நாடிக் சாங் வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட டங் ட்விஸ்டிங் மாதிரி நிறையா அந்த பாட்டுகள் வந்து ஒய்ஜி மகேந்திரன் சார் பண்ணும்பொழுது இட் வாஸ் சிம்ப்ளி மைண்ட் ப்ளோயிங். Very honored to work with you, sir, and Sanjay your camera, and I can go on and on. So இந்த படத்தில் எனக்கு ஒரு அருமையான கதாபாத்திரம், அண்ட் தேங்க்ஸ் டு சத்யராஜ் சார், ரொம்ப பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டார். என்னுடைய கதாபாத்திரம் நான் பண்ணுறதுக்கு I should thank Suresh Krishna sir for giving me this role. And ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிட்டு I just want to complete it. ஒரு முக்கியமான சீனில் வந்து we were shooting, and அன்னைக்கு ஷூட் பண்ணிட்டு வரும்பொழுது ஐ ஃபெல்ட் எனக்கு வந்து நான் பண்ணது கரெக்டாக இருந்த மாதிரி தோணுச்சு. தென் சுரேஷ் கிருஷ்ணா சார் அங்கேருந்து பார்த்துட்டு, நோ விஜய், திஸ் இஸ் நாட் யூ, ஐ வாண்ட் இல்லை அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் ரொம்ப பெரிய ஆக்டர் அப்படிலாம் சொல்ல வரல, சில இந்த 32 வருஷம் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம பண்ணது ஓரளவுக்கு ஓகேன்னு ஒரு சின்ன ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்ல. சார் இல்லை சார், ஐ திங்க் ஐ ஹவ் டன் இல்லை, திஸ் இஸ் நாட் யூ, ஜஸ்ட் கோ டேக் 5 minutes, திங்க் ஓவர் இட் அண்ட் கம் அண்ட் டூ அகெயின் அப்படின்னா. ஒரே ஒரு வாட்டி மானிட்டரில் நான் பண்ணது பார்த்துக்கலாமா சார் அப்படின்னா போய் பார்த்தேன். ஐ நியூ சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். ஒரு 5 minutesக்கு அப்புறம் வந்து பண்ணதுக்கப்புறம் சுரேஷ் சார் said, this is what I wanted from you. Sir, I'm deeply honored. I'm really, thank you so very much, sir. You are a living legend, and working with you is a great honor to me. And definitely இந்த சாருகேசி ஃபிலிம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையுங்கிறதுல எனக்கு எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை. The scenes, the longevity of the shots definitely will touch the audience. அண்ட் படம் முடிச்சுட்டு போகும்பொழுது ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே போனோம், இல்லை வந்து அழுதுகிட்டே போனோம், இல்லை ஃபீல் பண்ணிக்கிட்டு போனோன்னு. இந்த படம் பார்த்துட்டு தியேட்டர்லேருந்து வெளியே வர ஒவ்வொருத்தர் மனதிலையும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாயிண்டில் எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் சரி, it will definitely touch you, it will hit you, it will make you feel எங்கே போயிட்டு இருக்கோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் ப்ராசஸ் போவோம். ஆல் தி பெஸ்ட் அண்ட் குட் லக் டு சாருகேசி டீம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் காட் பிளஸ் யூ. சில படைப்புகளுக்கு வந்து இது ஒரு வேலை, நம்ம அடுத்த ஒரு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக ஈடுபட்டு செய்வோம். சில படைப்புகளில் நமக்கு இது நல்ல ஒரு பேர் வரும், புகழ் வரும் அப்படிங்கிறதுக்காக செய்வோம். ஆனால் மிக சில படைப்புகளில் தான் நம்முடைய மன திருப்திக்காக மட்டுமே அந்த படைப்பில் நம்ம வேலை செஞ்சுருப்போம். அப்படி இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற அத்தனை பேருமே
அவங்க பர்சனலாக அவங்களுடைய மன திருப்திக்காக மட்டுமே வேலை செஞ்ச ஒர்க் பண்ண ஒரு படம் தான் இந்த சாருகேசி அப்படிங்கிற ஒரு பெரிய காவியம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணன், நான் நிறையா பேசணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் ரொம்ப நேரம் அதிகமாகிடுச்சு. அடுத்தது சாரை பேசணும், அப்புறம் ஒய்ஜிஎம் சார் பேசணும். ஸோ அதனால் ரொம்ப மிக சுருக்கமாக, ஏன்னா என்னுடைய பங்களிப்பு பற்றி எல்லா பெரியவங்களும் பேசிட்டாங்க. சுகாசினி மேடம்லேருந்து ஆரம்பித்து அவங்க அவ்வளோ அன்பான வாழ்த்துக்கள் சொன்னாங்க. தேவா சார் வாழ்த்துக்கள் நிறைய, எல்லாருமே அந்த வாழ்த்துக்களை சொல்லும்போது ஸோ நான் இன்னும் அதிகம் பேச வேண்டியதில்லை. படத்தில் அந்த வசனங்களே கண்டிப்பாக பேசும், பாடல்கள் பேசும். சத்யராஜ் சார் பேசினார். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக 2 பேர். ஒன்று வந்து என்னுடைய அன்பிற்குரிய இசையமைப்பாளர் தேவா சார். நான் திரைப்படத்துறையில் பாடல் எழுதுறதுக்காக முயற்சி பண்ணி பல போராட்டங்களை சந்தித்து சில பாடல்கள் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முதல், இப்போ இந்த பாட்டை எழுதின மாதிரியே தான், அவள் தந்த வரம் அப்படிங்கிற மாதிரி, அவர் தந்த வரம் தான் எனக்கு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் தான் எனக்கு பா விஜய் அப்படிங்கிற பேரே தெரிஞ்சுது. அந்த பாட்டை நான் தான் எழுதினேன்னு சொல்லி அவர் தான் உலகமெங்கும் எனக்கான அடையாளத்தை, அங்கீகாரத்தை இன்னைக்கு வரைக்கும் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் எனக்கு என்ன இல்லை, எழுத்தாளர் கவிஞருடைய பேரை சொல்கிற ஒரே இசையமைப்பாளர் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் நான் துணிவோடு இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுவேன். அதே மாதிரி மிக முக்கியமான அவருடைய இசையில் இந்த படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருக்கோம். ஸோ இந்த குறிப்பாக இந்த படத்தில் நான் எதிர்பார்க்குற இந்த கிளைமேக்ஸ் சாங், இறைவனை பற்றி ஒரு ஆளுமை மிகுந்த பாடல். சாமி பாட்டு நிறைய பாட்டு எழுதுவோம், அம்மன் பாட்டு எழுதுவோம், முருகர் பாட்டு எழுதுவோம், சிவன் பாட்டு எழுதுவோம். அதெல்லாம் தாண்டி இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. கடவுள் இருக்காருன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பல பிரச்சனை. அவர் எங்கே இருக்கார், ஈசானி மூலையில் இருக்காரா, இமயமலையில் இருக்காரா, எங்கே இருக்கிறாரு, சிலையில் இருக்காரா, இந்த சாமி கடவுளா அந்த சாமி கடவுளா. அப்போ இறைவன் ஏகன். அப்போ இறைவன் எங்கே இருக்கான், அந்த இறைவன் உனக்குள்ள இருக்காங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை அந்த கிளைமேக்ஸில் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாடல் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு. அதற்கு தேவா சாருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி சொல்லிக்கிறேன். இரண்டாவது வந்து மதிப்புக்குரிய ஒய்ஜிஎம் சார். பல ஆண்டுகள் 22 வருஷம் எங்களுடைய அன்பு தொடர்கிறது. ஏன்னா என் பையனுக்கு அவர் சீட்டு கொடுத்து அவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதிலிருந்து ஆரம்பித்து பல பயணங்கள். அப்புறம் இளைஞனில் நாங்கள் கூட சேர்ந்தோம். அப்புறம் ஆருத்ரா திரைப்படத்தில் எங்கள் கூட நடித்தார். இப்படின்னு பல பயணங்களில் ஒய்ஜிஎம் சாரோட இருந்திருக்கேன். பல நாடகங்களுக்கு என்னை கூப்பிடுவார். நிறைய நாடகங்களுக்கு போயிருக்கேன். ஆனால் பாருங்கள், இந்த சாருகேசி படத்தில் வந்து முழு பாடலும் டயலாகும் எழுதினாலும் நான் மேடை நாடகத்தை பார்க்கவே இல்லை. அதற்கான எனக்கு வாய்ப்பும் எனக்கு அதுக்கு அமையலை. அவருக்கு அதை கூப்பிடல. ஏன்னா நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டாருன்னு. கூப்பிட்டீங்களா சார்? சாரி சார், பட் அந்த நேரத்தில் நான் வந்துட முடியாமல் போயிடுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் அதை நான் பார்க்காதது எனக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டயலாக்ஸ் என்னவா இருந்திருக்கும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு வகையில் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற வச்சுருக்கும். ஸோ அதை தாண்டி இதில் ஏதாவது புதுசாக செய்ய முடியும் அப்படிங்கும்போது தான் குறிப்பாக நான் ரொம்ப ரசித்தது வந்து சுகாசினி மேடம் கூட ஒரு பெரிய கான்வர்சேஷன், பெரிய லென்த் கான்வர்சேஷன். அது அவங்கெல்லாம் வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி அசால்ட்டாக அதை வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்களும் ஒய்ஜிஎம் சாரோட அந்த பர்ஃபார்மன்ஸில் ஒரு பெரிய நீளமான டயலாக், ரம்யா பாண்டியன் அவங்க சொன்ன மாதிரி அவங்க 3 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு பெரிய கான்வர்சேஷன். அதே மாதிரி அடுத்தது தலைவாசல் விஜய் சார் அதில் இருப்பார். ஸோ சத்யராஜ் சார் பேசுகிற அந்த சத்யராஜ் சாருடைய கதாபாத்திரம் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது அப்படி இருக்கட்டும். பட் அவர் நடித்த அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த டயலாக்ஸ் வந்து அது உண்மையிலே படம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த சாருகேசியில் எனக்கு ஒரு நல்ல ஒரு பங்களிப்பு கொடுத்த ஒய்ஜிஎம் சாருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது அவர் என்னுடைய சகோதரர்னு சொல்கிறதா, நண்பர்னு சொல்கிறதா, எப்படின்னு சொல்கிறது, ஒரு உறவினர்னு சொல்கிறதான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சொந்தம் அப்படின்னா டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஏன்னா சினிமாவில் மட்டும்தான் நண்பர்கள் இருப்பாங்க, அதில் நட்பு இருக்காது. அது புரியவர்களுக்கு புரியும். நண்பர்களாக தெரியும். இன்னொருத்தன் நம்ம கூட இருக்கிறவன் ஜெயிக்கணும்னு நினைக்கிற இடத்துல தான் நட்பு இருக்கும். அது இல்லாமல் இவன் ஜெயிச்சிருவானோன்னு நினைக்கிற இடத்துல வெறும் நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஸோ அது சினிமாவில் மாத்திரமே இருக்கிற ஒரு இது. ஸோ அதை தாண்டி அவர் நண்பர் கிடையாது, அதை தாண்டி ஒரு நட்பு. விஜய் என்ன செஞ்சாலும் அதில் அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற முதல் நல்ல உள்ளம் எனக்கு திரையுலகத்தில் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன், மனித நேயமிக்க ஒரு மனிதர். அவருடைய எல்லா லைஃப்பில் நடக்கிற விஷயங்களும் எங்களோட ஷேர் பண்ணியிருப்பார். நானும் அவரோட ஷேர் பண்ணியிருப்பேன். பல சீக்ரெட்ஸ் எல்லாம் நாங்கள் ரெண்டும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு எனக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு அருமையான ஒரு டைரக்டரோட, இன்னும் சொல்லப்போனால் இளைஞன் படத்தில் தான்
எனக்கு டைரக்ஷன் பண்ணணுங்கிற ஆசையே அவர் மூலமாக தான் வந்தது. ஏன்னா நடித்தாலும் என்னை வந்து கேரவேனுக்கு எங்கேயும் அனுப்ப மாட்டார். இங்கே உட்கார் என் அடுத்து என்ன எடுக்க போகிறோன்னு பாரு அப்படின்னு சொல்லி அங்கே டீச் பண்ணி ஒரு டீச்சராக ஒரு மாஸ்டராக எனக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல பேர் கொடுக்குற ஒரு படைப்பாளியாக இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் என்னுடைய மிக மிக நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ப்ரொடியூசர் அருண் சார், அவரும் இந்த படத்தை வந்து ஒரு கலைத்துவமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறதால தான் இப்படிப்பட்ட ஒரு படத்தை தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எண்ணமே ஏற்பட்டிருக்கு. ஸோ அவருக்கு கண்டிப்பாக திரையுலகத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜபாட்டை காத்திருக்கிறது. மேலும் எனக்கு நெருக்கமான 2 நண்பர்கள் நான் மறக்க முடியாது. சுரேஷ் கிருஷ்ணா சாருடைய 2 கண்கள்னு சொல்லலாம். ஒன்று வந்து கேமராமேன் சஞ்சய், இன்னொன்று எடிட்டர் ரிச்சர்ட். ஸோ அவங்களுடைய பெரிய பங்களிப்பு இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு பலமாக தாங்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இவ்வளவு பேர் சேர்ந்து ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு மேடைக்கு மட்டும் பேசாமல் எல்லாரும் ஆத்மார்த்தமாக பேசும்போதே அந்த படம் எவ்வளோ நல்லா பேச போகுது அப்படிங்கிறத உங்களை எல்லாரையும் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வணிக ரீதியான வெற்றியையும் தர வேண்டும் என்பதை உங்கள் எல்லோர் சார்பில் இந்த இடத்தில் பதிவு செய்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.